கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புத்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும், நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரருக்கு எதிர்கொண்டு வரும்போது அப்பமும் தண்ணீரும் கொடுக்காம, நல்லா கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல் புத்திரர் யாருமா? எஸ், இப்படி சொல்லுங்க, ஆபிரகாமினுடைய சந்ததி. இஸ்ரவேல் ஜனம் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி. இப்ப மோவாபியர் யாரு? லோத்தினுடைய சந்ததி. இவங்க ஆபிரகாமின் சந்ததி, இவங்க லோத்தினுடைய சந்ததி. ரெண்டு பேரும் யாரு? அண்ணன் தம்பிப்பா. அண்ணன் தம்பி தானே, பங்காளிங்க தானே. ஆபிரகாமும் லோத்தும் அண்ணன் தம்பி தானே, ஆமாவா இல்லையா? இப்ப சகோதரர்கள், இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள். இந்த இஸ்ரவேலர் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்துட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடல, நல்ல வாழ்க்கை வாழல. அவன் ஒடுக்கப்பட்டிருந்தான், அவன் ஜீவனையே கசப்பாக்கிட்டாங்க, அவன் வளரவே கூடாதுன்னு அவனை முறியடிச்சாங்க. அந்த சந்ததியை கர்த்தர் மீட்டு கொண்டு வராரு. இப்ப இவன் சகோதரன், அவனை பார்க்கிறவன் எப்படி பார்க்கணும்? சந்தோஷமா பார்க்கணும்ல. 400 வருஷம் வேதனைப்பட்டு கிடந்தான்டா அவன். எத்தனை தலைமுறையா காலத்தை ஓட்டிட்டான். நல்லா இருக்கட்டான். அவனுக்கு ஒரு தண்ணி கொடுத்தா என்ன, ஒருவேளை சாப்பாடு கொடுத்து சரி நீங்க போகடா அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல. ஒருவேளை தண்ணிய கொடுக்கலங்க. அவன் நம்மளை சுத்தி பாருங்க எவ்வளவு எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க. அவன் வாழ்ந்துட்டான், நல்லா இருக்கட்டும் நினைக்கணுமா இல்லையா? எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டான், 400 வருஷம் கஷ்டப்பட்ட சந்ததி கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நினைக்கலாம்ல. நினைக்கல. நான் சொல்றேன், அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ள நாம எல்லாரும் சகோதரர்களா இருக்கிறோம். நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களா இருக்கணும் தெரியுமா? வாழ்ந்து இருக்கட்டும் அவங்க. அல்லேலூயா. ஆமா, சில நேரத்துல பாருங்க, நீங்கெல்லாம் கொஞ்சம் நல்லவங்களா தான் தெரியுறீங்க. நான் அங்க சொல்றேன், இந்த கொருக்குப்பேட்டையில சில ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னா, யாராவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில இருந்து அப்படியே வளர்ந்து வந்து அவன் படிச்சு கொஞ்சம் நல்ல வேலைக்கு போயிட்டான்னு வைங்களேன், நம்ம ஆட்கள் வேலைக்கு போயிட்டியா அப்படி வயிறா, அது வயிற்றச்சல்ல வர்ற சிரிப்புங்கிற, அப்படி வயிறு எரியுது. வேலைக்கு போயிட்டியா, பைக் வாங்கிட்டேன், பைக் வாங்கிட்டியா, அப்படியும் எப்படி இருக்கு தெரியுமா? நல்லா வாழ்த்த வேண்டாமா? மனசார நல்லா இருங்கம்மா, ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் பெருக பண்ணணும், நீங்க எல்லாம் வாழ்ந்து இருக்கணும், அப்படி சொல்ல வேண்டாமா மனசார? அப்படியே வாங்கிட்டியா, இப்படி இருந்தா என்ன ஆகிறது? அப்படிப்பட்ட எண்ணங்களோட சபைக்குள்ள வர வந்தீங்க. அன்பு கூறுவேன், கூரைக்கு மேல போயிடுறது, கூறுவேன் கூறுவேன். அப்ப அவன் வாழ்ந்திருக்கணும்னு நினைக்கல. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு காரியம் பண்றான், அது ஆண்டவரால் ஏத்துக்க முடியல. இவனை சபிக்கணும்னு சொல்லி பீலையாம போய் அவனை கூப்பிட்டு வந்து, இவனை சபிடா, இவன் நல்லாவே இருக்க கூடாதுன்னு பீலையாம கூப்பிட்டு வந்து சபிக்கிறதுக்கு கூலி போட்டு ஆண்டவர் ஏத்துக்கவே முடியல அவரால். எப்படி இவனை ஆசீர்வதிக்கணுமே, இவனை ஆசீர்வதிச்சா நானும் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அந்த எண்ணம் இல்லாம இவனை சபிச்சதுனால அவன் மேல சாபத்தை கொடுத்து சொல்றாரு, அவனை 10 தலைமுறையில உள்ள விடாத, ஆமா சபைக்கே வரக்கூடாது அவன் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானிக்கிறார். அப்ப நாம ஒருத்தரையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சபிச்சிடக்கூடாது. ஒருத்தரையும் நல்லா அப்படி பாருங்க, சில ஆட்கள் ஜெபம் பண்ணும் போது கூட எப்படி ஜெபம் பண்றது தெரியுமா? ஆண்டவரே சந்தியம் சந்தியம். என்ன சந்தியம்னா என்ன சொல்ல வர நீ? சில மருமகமாரெல்லாம் ஜெபம் பண்றத பாருங்க, ஒரே அற்புதத்துக்காக ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? முடியல ஆண்டவரே கதையா, ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்குது, எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறது, நாங்க ரொம்ப முடியலப்பா. இப்படித்தான் ஜபமும் இருக்கு. அப்படிலாம் ஜபம் பண்ணக்கூடாது. நீங்க சிலர் அற்புதத்துக்கு காத்திருக்கிற மாதிரி தெரியுது, அந்த அற்புதம் நடக்காது. நான் சொல்றேன் அப்படிலாம் கர்த்தர் செய்ய மாட்டார். நீங்க தேவ பிள்ளைகள் அப்படி வாழ்த்தணும், ஒவ்வொருவரையும் நல்லா வாழ்ந்திருக்கட்டும், அவங்க சுகமா இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமா, இல்ல சும்மாவே சில அப்படி ஜெபம் பண்ணி அப்படி ஆட்டி குடும்பத்தையே ஆட்டி வச்சிருக்கீங்க சிலர். அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அப்ப
சபிச்சு ஆண்டவர் 10 தலைமுறையில உள்ள சேரக்கூடாதுன்ட்டார். இரக்கமுள்ள தெய்வம் இந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாத்துறாரு பாருங்க. எப்படின்னா, இந்த மோவாபிய சந்ததியில ரூத்துன்னு ஒரு பெண் வரா. அல்லேலூயா. கவனிங்க, இந்த பெத்லெஹேம்ல இருந்து ஒரு குடும்பம் மோவாப் தேசத்துக்கு போகுது. எலிமெலேக், அவருக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க, அவர் மக்லோன் கிளியோன்னு பேரு. அங்க போறாங்க. அங்க இருந்து 2 பெண் பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச மாத்திரத்துல அந்த குடும்பத்துல ஒரு பெரிய டிராஜடி நடக்குது. அந்த வீட்டுல இருக்கிற ஐயாவும் செத்துட்டாரு, 2 ஆம்பளைகளும் செத்துட்டாங்க. இப்ப அந்த மூணு பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு வயசான நகோமி, 2 மருமக. இந்த அம்மா யோசிக்குது, ரொம்ப அழுது, ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்து பார்த்து அழறாங்க. வேதனை நீங்கள. அந்த அம்மா சொல்லுது, அம்மா நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, நீங்க தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போங்க. அங்க உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களை நீங்க பார்த்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு நினைக்குது அந்த அம்மா. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? மாமியார்கள் எப்படி இருக்கணும்? என் மருமக வாழ்ந்திருக்கட்டும் நினைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாரு. இந்த வாழ்க்கை எப்படி கிடைச்சது அவளுக்கு, என் பிள்ளை வந்திருக்குமா அப்படி சொல்லக்கூடாதுமா. அப்படி சொல்லக்கூடாது. ஒரு நாளும் மாமியார் அப்படி சொல்லாதீங்க, சரியா? உங்க மகனை சமாளிச்சு ஒருத்தி வாழ்றானா அவன் எவ்வளவு பெரிய புண்ணியவதி. உன்னாலேயே சமாளிக்க முடியாம தானே அவனுக்கு கால் கட்டி போடணும்னு நினைச்ச. சோத்திரம். அவனையும் ஒருத்தி சமாளிச்சு மனுஷன் ஆக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான்னா அவளுக்கு ஒரு செலவை தெருமனையில. சோத்திரம். அல்ல என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் தெரியல, என்னவோ நடக்குது. சோத்திரம் இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. அந்த அம்மா சொன்ன உடனே எப்படா இந்த மாமியார் இப்படி சொல்லுவான்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி, சொத்து பிரிக்கிறது சொன்ன பிள்ளைங்களுக்கு ஆசை வருமே, அந்த மாதிரி இந்த ஓர்பால் உடனே வந்து கட்டி பிடிச்சு அப்படியே ஒரு முத்தத்தை கொடுத்து அப்படியே தேங்க்ஸ் அத்தா, நான் போயிட்டு வரத்த அப்படின்னு உடனே கிளம்பிட்டா. ஆனா இந்த ரூத்து கிட்ட அந்த அம்மா பேசுது, நீ கிளம்பலையா அப்படின்னா, எங்க போய் சொல்றீங்க? இல்ல நீ போய் சந்தோஷமா இருக்கலாமே. அந்த அம்மா சொல்லுது, நான் போனேன்னா எனக்கு யாராவது ஒரு பையனை பார்த்து எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நான் இந்த பூமியில சந்தோஷமா வாழ்வேன். ஆனா என் நோக்கம் அது இல்ல. என் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். என் தலைமுறை மேல ஒரு சாபம் இருக்குது, என் தலையின் மேல ஒரு சாபம் இருக்குது. கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாத ஒரு சந்ததியில நான் இருக்கிறேன். அந்த சாபத்தை நான் மாற்ற விரும்புறேன். நீர் போக இடத்திற்கு நான் வருவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். ஏன்னா இந்த தேவனால தான் என் சாபம் மாறும், என் சந்ததியுடைய சாபம் மாறும். என் தலைமுறைகள் இனி மோவாபிய தலைமுறையா இருக்கக்கூடாது. ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருக்கு உட்பட்ட சபையா அது மாறணும். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். என் ஜனம் என் ஜனம் இல்ல, இனி உம்முடைய ஜனம் தான் என் ஜனம். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அது சாபத்தை முறிக்கிறது மாத்திரம் இல்ல, உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம். அப்படின்னா இங்க சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா அவருடைய ஜனம் உங்களுடைய ஜனம் ஆயிடணும். இங்க எல்லாரும் இருப்பாங்க, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், குறைவுகள் இருக்கும். கவனிங்க, முறுமுறுக்கிறவங்க இருப்பாங்க, குறை சொல்றவங்க இருப்பாங்க, கீழ்ப்படியாதவங்க இருப்பாங்க. எல்லாரும் ஏன் ஜனம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்க இருந்துச்சுன்னா இந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவாரு. ரூத் உள்ள வந்தா இப்படி இந்த ஜனம் என் ஜனம் ஏத்துக்கிட்டு வந்தா, கர்த்தர் பார்த்தாரு அந்த பெண்ணை அந்த ஊர்லயே இருக்கிற பெரிய பணக்காரன் கல்யாணம் பண்ணா. அல்லேலூயா. அவன் கல்யாணம் பண்ணதோட நிக்கல, அந்த கற்பத்தின் வழியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அவ சாபம் மாறிச்சு. இன்னைக்கு அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கிறா. நான் சொல்றேன் அருமையான தேவ பிள்ளையே, என்னைக்கு சபைக்குள்ள நான் உட்படணும், சபையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நான் சகிச்சுக்கணும்னு நீ நினைக்கிறியோ, உன் சாபம் ஆசீர்வாதமா மாறிடும். எந்த குரல் அங்க உள்ள வந்தோடனே ஐயோ இவங்க அப்படி இருப்பாங்களே, அவங்க அப்படி இருப்பாங்களே, என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, எதை பத்தியும் கவலைப்படல. உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம். நான் சொல்றேன், சபைக்குள்ள வந்துட்டியா, சபைக்குள்ள இருக்கிற அத்தனை ஜனங்களும் உங்க குடும்பம் மாதிரி பாவிக்கணும். நம்ம சகோதர சகோதரி அங்க குறைகளை பார்த்தீங்கன்னா வாழவே முடியாது. நான் சொல்றேன், நம்ம குடும்பத்துல குறை இல்லாம இருக்கா? நம்ம வீட்டுல குறைவு இல்லாம இருக்கா? எல்லாம் இருக்குல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்ல, அனுசரிக்கிறோம்ல. அப்படித்தான் சபையிலையும் எல்லாருக்கும் அனுசரிச்சு அன்பு பாராட்டி தேவ மகிமைக்காக தேவ ராஜ்யத்துக்காக வாழுங்க. நான் சொல்றேன், சாபங்கள் முறித்து ஆசீர்வாதத்துக்கு நேரா நீங்க கடந்து போவீங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டோட கரங்கள்ல நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஒரு விஷயம், ஆண்டவரே என்னுடைய சாபத்தை மாற்ற நீர் வல்லவர் ஆண்டவர். எல்லாரும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து எங்க சாபத்தை மாற்ற நீர் வல்லவர் ஆண்டவர். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவர்
ஆண்டவர் ஒருவேளை ஏதாவது சாபங்கள் இருக்குமானா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த ஒருத்தருக்கு ஒரு சாபமும் இல்லை. கவனிங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, உனக்காக எனக்காக அவர் சாபமாகி, எல்லா சாபத்திற்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நீ சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிற, ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று பவுல் சொல்லுவது போல, ஒருவேளை சபையில் அன்பு செலுத்தாததுனால, தவறான நோக்கத்தோடு இருந்ததுனால, வசனத்துக்கு ஏற்றபடி வாழாததுனால, ஒருவேளை எங்கேயாவது சாபங்கள் நம்மளை பின்தொடருமானால் அந்த சாப கட்டுகள் இருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சபைக்குள்ள வேறொன்று ஆண்டவரே, உம்முடைய சபைக்காக நன்றி. நீ ரத்தம் சிந்து மீட்ட சபைக்காக நன்றி. இங்க நான் சகோதர சிநேகத்தோட இருப்பேன், இங்க நான் அன்பு பாராட்டுவேன், இங்க நான் ஒரு நாளும் கசப்போட இருக்க மாட்டேன், ஒருத்தர் மேல வருத்தத்தோட இருக்க மாட்டேன், ஒருத்தர் மேல பகையோட இருக்க மாட்டேன். எனக்குள்ள வைராக்கியங்கள் மாறட்டும், எனக்குள்ள இருக்கிற கசப்புகள் மாறட்டும், எனக்குள்ள இருக்கிற வேண்டாத எண்ணங்கள் மாறட்டும். நான் எல்லாரையும் நேசிப்பேன். நீர் என்னை நேசித்தது போலவே நான் நேசிப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் என்னை நேசித்தது போலவே நான் நேசிப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவீங்களா? அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாதம் போராமைகள் தூக்கி எறிந்து நான், வாக்குவாதம் போராமைகள் தூக்கி எறிந்து நான், ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான், ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான், அர்ப்பணித்தேன் நான். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சில நேரங்களில் இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், இருதயத்தில் இருக்கிற வைராக்கியங்கள், இருதயத்தில் இருக்கிற பகைகள் ஒருவேளை நம்மை தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருந்து தூரம் கொண்டு போயிருக்குமானால் இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையாய் அறிக்கையிடுவோமா? ஆண்டவரே, மண்ணியை சுத்திகரி ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் எங்களை ஏற்றுக்கொண்டது போலவே நாங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய சாபங்கள் முறியட்டும் ஆண்டவரே. ஒரு நாள் சாபத்திற்கு கீழாக நாங்கள் இராதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய ரசத்திற்குள்ளாக, உம்முடைய சிலுவை நிழலுக்குள்ளாக ஆண்டவரே, தீங்கு வரும் நாள் நம்முடைய கூடார மறைவில் வைக்கிறவரே, உம்முடைய சபைக்குள்ளாக எங்களை வைத்து ஒரு தீங்கு அணுகாதபடி எங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நன்மைகளை பார்க்கிற சந்ததியாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். தகப்பனே, வந்த பிள்ளைகள் எல்லாம் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த தலைமுறைகள் வாழ்ந்திருக்க ஆசீர்வாதத்திற்குள்ளே பிரவேசிப்பார்களாக, நன்மைகளை பார்ப்பார்களாக. அருமையான பாஸ்டர் குடும்பத்தை திருமண கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படட்டும், சபை வளர்ந்து பெருகட்டும்பா. இந்த அநேகருக்கு மலை மேலுள்ள பட்டணமாய் இந்த பகுதியில் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும்
பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியமும் சதா காலமும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான போதகர்கள் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி கரங்களை தட்டி அவங்களை வாழ்த்துவோம். அவங்களுடைய ஊழியத்திற்காக, அந்த வேதாகம கல்லூரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இவர் வேதாகம கல்லூரி நடத்துவார். வாரம் ஒரு கிளாஸ். என்னைக்கு பாஸ்டர்? மண்டே மட்டும் ஈவினிங் 6 to 8. நம்ம வேவ்ஸ் பக்கத்துல இருக்கு. உங்க அப்படி யாராவது நீங்க விரும்புனீங்கன்னா பாஸ்டர் அம்மாவை தொடர்பு கொள்ளுங்க. நான் அவங்ககிட்ட அட்ரஸ் கொடுக்குறேன். God bless you.